கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் பிள்ளை தயாரித்த மூலிகை பெட்ரோலை அன்றைய சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் முன்னிலையில் சோதனை செய்தபோது தோல்வி அடைந்ததாக கூறி விஞ்ஞானிகள் அறிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி மூலிகை பெட்ரோல் தயாரித்ததாக கூறி ராமர் பிள்ளை மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ அவருடைய நிறுவனத்திற்கு சீல் வைத்தது. இது தொடர்பாக ராமர் பிள்ளை மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதமே எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட எதையும் நிரூபிக்கவில்லை என்றும் கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பணத்தை 23 ஆண்டுகளுக்கான வட்டியுடன் சேர்த்து செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீர்ப்பு வழங்கி 6 மாதங்கள் கடந்த நிலையில் அதிகாரிகள் இதுவரை எந்த பொருளையும் திருப்பித் தரவில்லை என சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமர் பிள்ளை குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐ கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருள்களும் ராமர்ட்ட திரும்ப கொடுத்துடணும். கைப்பற்றப்பட்ட அனைத்து பணத்தையும் 23 வருஷம் வட்டியோட திரும்ப கொடுக்கணும். இது நீதியரசருடைய உத்தரவு. இந்த பணம் என்னுடைய பணம் அல்ல, ஏழை எளிய மக்களின் பணம். அவங்க இந்த பொருளை ஆரம்பிக்கிறதுக்காக கம்மல் மூக்குத்தி என்னத்தையோ கலட்டி கொடுத்து நான் ஏழை மக்களை தான் நான் டீலரா நான் போட்டிருந்தேன். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து பேசியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய ராமர் பிள்ளை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் இதனால் தன்னுடைய குடும்பம் கடந்த 23 ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். எந்த நேரமும் எனக்கு ஆபத்து உண்டு. அதனால பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். இனிமேலாவது ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு கருணை காட்டுங்க. முதல் கொடுமை என்னைய, 2வது கொடுமை இவர, 3வது கொடுமை அப்ப பலத்தோட மோத முடியல. ஏன்னா ராமர் அசைக்க முடியாது, அந்த ரகசியத்தை வாங்க முடியாது, பலவீனத்தோட மோதுவான். அப்ப வீட்டுல இருக்க ராமர் பிள்ளை தங்கச்சி தூக்குங்க. கொடுக்குறீங்களா? அரஸ்டா இல்ல கேஸா? தொடர்ந்து பேசிய ராமர் பிள்ளை உலக நாடுகள் 36 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்பனை செய்து வருவதாகவும் இந்தியாவில் மட்டும்தான் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இனிவரும் காலங்களில் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிப்புகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க? ஏன் 15 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கக்கூடாது? உலக நாடுகள் எல்லா மக்களும் 36 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வாங்குறாங்க. நம்ம நாட்டு பணம் 36 ரூபாய்க்கு தான் எல்லா நாடும் மக்கள் வாங்கி கொண்டிருக்கார்கள். 100 ரூபாய் சில்லறை கொடுத்து வாங்குற ஒரே நாடு நம்ம நாடு தான். திருவள்ளுவரை வச்சுக்கிட்டு 18 சித்தர்களை வச்சுக்கிட்டு 64 எவ்வளவு பெரிய நம்ம அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஜீனியஸ் இன்னைக்கு மருத்துவத்துக்கும் இந்த எரிபொருளுக்கும் கையேந்திக்கிட்டு இருக்கோம். தயாராக இருக்கிறது கடைசி சந்தர்ப்பம். இது என்னுடைய பணம் அல்ல. நான் இருகரம் கூப்பி கேட்கிறேன். உண்மை வெளிவந்துருச்சு.